அப்போ இன்னொரு கேள்வி இருக்கு ஜி. இப்ப நீங்க இடையில அடிக்கடி சொல்லியிருக்கீங்க, உங்களோட எதிரி யார் அப்படிங்கறத தெரிந்து கொண்டா அவங்களை ஈஸியா நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. நமக்கு வந்து எதிரி யார் அப்படிங்கிறது வந்து ஒரு தெளிவில்லாம இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை ஒரு ஒரு கோணத்துல இருந்து வர்றது இல்ல, எல்லா கோணத்திலயும் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 360 டிகிரில இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றீங்க. இத கொஞ்சம் டீடைல் பண்ணி சொல்லுங்க ஜி. ஒண்ணும் இல்ல. உங்களுடைய பொது எதிரிய நீங்க தீர்மானிச்சிட்டீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50% ஜெயிச்சிட்டீங்க. பொது எதிரி. எதிரியை கண்டுபிடிச்சிட்டாவே 50% ஜெயிச்சிட்டீங்க. ஓகே ஓகே. ஏன்னா இப்ப எதிரி யாருன்னு தெரியல, அதனாலதான் குழப்பமே. ஓகே. இப்ப எதிரிங்கிற டேர்ம்ல வந்து நமக்கு தேவையில்லாத வேலை, நம்மள வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்மள செய்ய வைக்கிறாங்க, நம்மள கோவப்படுத்துறாங்க, இவங்கதான் எதிரியா? இல்ல நீங்க எதிரின்னு சொல்ற விஷயம் வந்து வேற ஏதாவது இந்த இருக்கா? எந்த இடத்துல உங்க இருப்புத்தன்மை தொலைக்கப்படுதோ, யாரால உங்க இருப்பு களவாடப்படுதோ, யாரால நீங்க ஆக்கிரமிக்கப்படுறீங்களோ, யாரு உங்களை அறியாம உங்களை பிடிச்சு வச்சிருக்காங்களோ அவங்க தாங்க எதிரி. அப்ப நம்ம அப்ப நம்ம பார்க்கும்பொழுது நம்ம தொலைஞ்சிடுறோம். அப்படின்னா அவங்க தானே எதிரியா இருப்போம். அது நமக்கு என்ன எந்த பொருள் தெரியுதோ அதானே யாரு எதிரியா இருக்கும். மூலம் எது உங்களை தொலைக்குது, எது உங்களை ஓகே ஆக்கிரமிப்பு, ஓகே. எது உங்களை உங்க சுயத்துக்கு மேல உங்களை என்ன பண்ணிருக்காங்க, உங்களை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ம். அவங்கதான் ஃபர்ஸ்ட் எதிரி. அவங்களதான் நீங்க என்ன பண்ணணும், சோர்ஸ் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் எனிமி, அந்த மூலம் மூலம் அந்த மூலத்தை நீங்க தொட்டா மட்டும்தான் பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும். மற்றபடி வாழ்வியல்ல நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள்ல வரக்கூடிய மனிதர்கள், பிரச்சனைகள், அவங்க இவங்க அது இதுங்கிறது எல்லாமே தற்காலிகமா அவங்க வந்துட்டு தற்காலிகமா போயிடுவாங்க. அதனால உங்களுக்கு ஓகே. பெரிய அளவு இந்த மனித பிறவிங்கிற கரெக்ட். வாய்ப்பை இழக்கிற மாதிரி வருமே தவிர, நீங்க பொது எதிரி அப்படிங்கிற முக்கியமான எதிரிங்கிற இடத்துக்கு வரணும்னா உங்க தன்மை ம். எந்த இடத்துல தொலைஞ்சு போகுது, அதுக்கு யாரு பிரச்சனை, அதுக்கு யாரு காரணம், அந்த இடத்த யாரு தொலைய வைக்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் எதிரின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. அவனை யாரு தொலைய வைக்கிறாங்க, யாரு காரணம் அப்படிங்கறத அப்படி அந்த ஆழத்தை தொட்டுட்டீங்கன்னாவே நீங்க கிளாரிட்டிக்கு சரிங்க. இருக்கும். அந்த இடத்துல உங்க பொது எதிரி யாருன்னு கேட்டா மனித குலத்துக்கே பொது எதிரி அவங்க பிரசன்ட ஆக்கிரமிச்சிருக்கிற ஆப்ஜெக்ட்ங்கிற மனம். அவங்க பிரசன்ட டோட்டலாவே ஓகே. டோட்டலாவே என்ன சொல்றது, மறுதளித்து கொண்டிருக்கின்ற அந்த ஆப்ஜெக்ட்ங்கிற மனம் தான் மனித குலத்துக்கு என்டையருக்கு அவங்க பொது எதிரி அப்படின்னு பொது கட்டமைக்கிறீங்க. எதிரியை கட்டமைக்கணும். ஓகே ஓகே. அப்ப வந்துட்டு நம்மளுடைய பிரசன்ட் அப்படிங்கிறது நம்ம இப்ப இருக்கக்கூடிய இந்த வினாடி அப்படின்னு சொல்லலாம். இந்த வினாடி நம்ம யாரெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்காங்க, எந்த பிரச்சனைகள்லாம் ஆக்கிரமிச்சிருக்கு, எந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் ஆக்கிரமிச்சிருக்கு, இதெல்லாம் தான் நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றீங்க. நிச்சயமா கண்ணை திறந்துட்டீங்கன்னாவே ஓகே நீங்க களவாடப்படுறீங்கன்னு அர்த்தம். காதை ஓகே ஓகே. திறந்துட்டீங்கன்னாவே நீங்க களவாடப்பட்டு விட்டீர்கள் என்ற அர்த்தம். ஒரு கிரிக்கெட் எடுத்துக்கிட்டா கூட பால் இந்த இடத்துல இருந்து ம். வருது அப்படின்னு தெரியும், அந்த பேட்ஸ்மேனுக்கு தெரியும், கரெக்ட் கரெக்ட். அதனால அவர் அடிப்பாருங்க. பட் ஆமா. இப்ப மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னா, யார் எதிரி, எப்ப பால போடுவாரு, எப்படி போடுவாரு, எங்க இருந்து போடுவாரு, அவர் எப்படி இருப்பாரு, எங்க இருந்து உருவாக்குறாரு, எதற்காக உருவாக்குறாரு, அவர் நோக்கம் தான் என்ன, இது எல்லாம் ஒண்ணுமே தெரியாம அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. பகுத்தறிவு கரெக்ட் கரெக்ட். மட்டும்தான் இன் டீட்டெயிலா கொடுக்குறாங்க. என்னன்னு பொது எதிரி மைண்டு தாங்க. மைண்டு தாங்க ம் பொது ம். எதிரி. அவங்க உருவாகிற இடங்கிறது நீங்க அனுமதி கொடுக்கிற உங்க புலன்களை எப்ப நீங்க வேலை வாங்குறீங்களோ அப்பயே அவங்க உங்களை கேட்ச் பண்ணிடுறாங்க. அந்த இடம் தான் ம் ம். முக்கியமான இடம். நீங்க கரெக்ட். கண்ணை திறந்து அவர்கிட்ட முழுமையா உங்களை ஒப்படைச்சிட்டு ம். அவர் ஏறி மிதின்னு மிதிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப வெளி பிதுங்கி உயிர் போற இடத்துல எங்க எதிரி இருக்காரு எங்க எதிரி இருக்காரு கேட்கறத விட அவரை எப்ப என்ட்ரி கொடுக்குறீங்களோ அங்கேயே புடிங்க, அங்கேயே புடிங்க. கண்ணை திறந்தா அவர் என்ட்ரி கொடுத்துட்றாரு, காதை திறந்தா அவர் என்ட்ரி கொடுத்துட்றாரு. ஓகே அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க சுதாரிக்கணும். ஓகே சுதாரிக்கணும். ஓகே. அப்ப எதிரி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மனம் அப்படிங்கிறவங்க தான் உங்க எதிரி. அவங்க ஆப்ஜெக்ட் ரூபத்துல டோட்டலா உங்களை கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து நீங்க
எந்த அளவுக்கு உங்களை சுயசுதாரித்தலோட சுயசுதாரித்தலோட உங்களை நோக்கிய பயணத்தை எப்படி அழைச்சிட்டு போகணும், அந்த இடத்துக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறப்பதான் ஓகே உங்களுக்கு உண்டான வழிகாட்டி ஏற்கனவே தயாராகி இருக்காரு. கரெக்ட் கரெக்ட் பிரபஞ்சத்துல அதுதான் பிரபஞ்ச ரகசியங்கள்ல முக்கியமான ரகசியமாவும் இருக்குங்க.